சென்னை சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான அண்ணா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இது தொடர்பாக வாகன ஓட்டிகளிடம் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் எப்போவுமே டிராஃபிக் பீக்காக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அண்ணா சாலை ரோடு தான் சொல்லுவோம். குறிப்பாக நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து இந்த சைடு ஜெமினி பிரிட்ஜ் வரைக்குமே முழுக்க டிராஃபிக் இருக்கும். அந்த ஜெமினி பிரிட்ஜை தாண்டினாலுமே நீங்கள் செக்ரட்டரியேட் போகிற வரைக்குமே ரொம்ப டிராஃபிக் நிறைஞ்ச ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மையப்பகுதியாக கருதப்படுறது தான் அந்த சைதாப்பேட்டையிலேருந்து ஜெமினி வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணா சாலை. இப்போ இந்த மெயின் ரோட்டில் புதுசாக பாலம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. குறிப்பாக சைதாப்பேட்டையிலேருந்து ஜெமினி பிரிட்ஜ் வரைக்குமே ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதுனால அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதனால தான் சாலையை சில இடங்களில் ரோட் டைவர்ஷன் பண்ணி திருப்பிவிடக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க சென்னை போக்குவரத்து காவல்துறை. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் தேனாம்பேட்டை, அதாவது தேனாம்பேட்டையிலேருந்து நந்தனம் போகக்கூடிய இடம். இப்போ இங்கேருந்து நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த வழியில் தான் சைதாப்பேட்டை நோக்கி ஏர்போர்ட் நோக்கி வாகனங்கள் செல்லும். அதாவது தேனாம்பேட்டையிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் இது காலையில் ஒரு 8 மணிலேருந்தே இந்த பகுதி முழுக்க ரொம்பவுமே பேசிக்காகவே டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியாவாக தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த ரோடு மாற்றி விட்டுருக்கறனால இங்கேருந்து டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் ஒன்வேவாக மாற்றப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எனக்கு எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே இயல்பாகவே இந்த வழியில் வரக்கூடிய வாகனங்கள் கிடையாது. இது முற்றிலுமாக அண்ணா சாலையில் ஒரு பக்கம் நம்ம சைதாப்பேட்டையிலேருந்து ஜெமினி பிரிட்ஜ் வரக்கூடிய வாகனங்கள் ஒரு பக்கமும், அதே மாதிரி தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் இடதுபுறமும் பயணிக்கும். ஆனால் இப்போ இந்த சாலை மாற்றப்பட்டிருக்க காரணத்தினால செனடாப் சாலை ஒன்வேவாக மாற்றப்பட்டிருக்கு. அதனால் நந்தனம் சிக்னல்லேருந்து ரைட் சைடு எடுத்து மயிலாப்பூர் செல்லக்கூடிய வாகனங்கள் செனடாப் சாலையை சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே நேர்வழியில் திருப்பி விடப்பட்டிருக்கிறனால ஒரு யூ டர்ன் எடுக்கணும், இல்லை செனடாப் சாலையில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே போகணும் அப்படின்னா இங்கே நந்தனம்லேருந்து தேனாம்பேட்டை தான் அவங்க ரைட் சைடில் திரும்பி செனடாப் சாலை வழியாக சேமியர் சாலை அழையணும். அப்போ சேமியர் சாலை முழுக்க ஒன்வேவாக மாற்றப்பட்டிருக்கிறதால ஒரு 2-3 நாட்களாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் செல்லக்கூடிய வழித்தடம் அப்படிங்கிறது ரொம்பவுமே போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது. இதனால் அவசர சூழ்நிலைக்கு கூட இப்படி போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. இது ரொம்ப சிக்கலான சூழலை ஏற்படுத்திக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக 15லேருந்து 20 நிமிஷம் ஒரு டிராஃபிக்கை கிராஸ் பண்ணி ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணி போகக்கூடிய மக்கள் எல்லாருமே இப்போது 45 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கக்கூடிய கால அவகாசம் அவங்க இந்த டிராஃபிக்லேயே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலை அவங்களுக்கு இருக்க ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த டிராஃபிக் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஒத்திகை நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டாலும் இந்த டிராஃபிக் சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த அதிர்ச்சியும் அதே மாதிரி வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி அறிவிப்பு, ஒரு ரோட் டைவர்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சென்னையில் பல இடங்களில் மெட்ரோக்கான வழித்தடங்கள் அமைக்கக்கூடிய விதமும் அதே மாதிரி பாலங்கள் அமைக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது. இதனால் ஏற்கனவே அங்கங்கே சாலைகள்லாம் தோண்டப்பட்டு நிறைய டைவர்ஷன்ஸ் மாற்றப்பட்டிருந்தாலும் இப்போது இந்த பீக்கா, அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் செய்யப்பட்டு இப்படியாப்பட்ட சூழலை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனை அவங்களால முடியல அப்படிங்கிறதான் பொதுமக்கள், அதாவது வாகன ஓட்டிகள் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பார்க்குறோம். இந்த ஆம்புலன்ஸ் இங்கேருந்து மூவ் பண்ணி தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வழியாக பயணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்றதே தெரியாத மாதிரி ஒரு சூழலில் பயணிச்சுட்டு இருக்காங்க. வாகன ஓட்டிகள் ஒத்துழைச்சு அவங்களுக்கான வழித்தடத்தை விடக்கூடிய நிலையில் தான் செனடாப் சாலை வழி பயணித்து சேமியர்ஸ் ரோடை பிடிச்சி அங்கேருந்து திரும்பவும் அவங்க கிண்டி ரோடை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தினம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள், அண்ணா சாலை மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதில் என்ன ஆனாலும் 2 பக்கம் ஒரு வழித்தடத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வண்டி போகிறதுக்கு வழி விடுவீங்க, ஆனால் இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் முற்றிலுமாக ஒரு ஒன்வேன்ற பேரில் லெஃப்ட் சைடில் திருப்பி விட்டு அங்கேருந்து டைவர்ஷன் எடுத்து சைதாப்பேட்டை போகிற மாதிரியும் அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் நந்தனம் தேவரசிலையிலேருந்து ரைட் சைடில் திரும்புறதுக்கு பதிலாக தேனாம்பேட்டை வரைக்கும் ரைட் சைடில் எடுத்து போகிறது ரொம்ப சிரமமாகவும் கடினமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வாகன ஓட்டிகள் மத்தியில் சொல்லப்படுது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.